ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிவப்பு மிளகாய் நமக்கு தேவைக்கேற்ப, காரத்துக்கு ஏற்ப. மிளகு நமக்கு காரத்துக்கு ஏற்ப. சீரகம் 1 ஸ்பூன். பட்டை ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் சின்னதாக உடச்சி. அப்புறம் கிராம்பு 3லேருந்து 4. ஏலக்காய் 1 ஸ்பூன். வெங்காயம் நான் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசு. தக்காளி 2 எடுத்திருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இஞ்சி 1 துண்டு. கொஞ்சமாக உப்பு. சிக்கன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். 5லேருந்து 6 வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். நான் 6 வரமிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் தனியா விதை 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு. மிளகு 1 ஸ்பூன். பட்டை கொஞ்சம். சீரகம் 1 ஸ்பூன். ஏலக்காய் 4. இது எல்லாத்தையும் ட்ரையாக நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் தேவையில்லை இதுக்கு. இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு, இது தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம், இஞ்சி, அதை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதும் இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறுனதும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இப்போ வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இது தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நாட்டுக்கோழி எடுத்து நம்ம அந்த ஆயிலே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அதிலே பாதி வெந்துடும். இப்படி ஆயிலில் கொஞ்சம் நேரம் அந்த சிக்கனை வதக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை அதையும் இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே இந்த எல்லா மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஏற்கனவே இந்த மசாலா அரைச்சோம்ல மிக்சியில், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து அது கூட தண்ணி உங்களுக்கு பத்தலை, இன்னும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இந்த ஸ்டேஜில் விட்டுடலாம். இல்லை தண்ணியாக கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி நார்மலாக வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த கோழி உள்ளே வெந்திருக்கும். இப்போ நான் விசில் வச்சு எல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு எல்லா சிக்கனும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. குழம்பு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் எடுத்து. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சட்டுன்னு இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.